காமராஜரை மோடியுடன் ஒப்பிட்டு அண்ணாமலை பேசியதற்கு அதிமுகவிலிருந்து உடனடியாக ஒரு எதிர்வினை வருகிறது, எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இது காமராஜர் மீதான பற்று அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல பாஜகவினுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க? பாஜக மீதான எதிர்ப்பா? சார், திரு அண்ணாமலை பேசியதற்கு ஒரே வரி விளக்கம்தான். தேர்தல் காலத்தில் எந்தெந்த மாநிலத்தில் பிராந்தியத்தில் எந்தெந்த தலைவர் பிரபலமாக இருந்தார்களோ அவர்களை தங்கள் கட்சி தலைவரோடு ஒப்பிடுவது என்பது வழக்கமான நடைமுறை. தேர்தல் காலம் காமராஜரோடு எம்ஜிஆரோடு ஒப்பிட்டால் தவறு அதிமுக, காமராஜரோடு ஒப்பிட்டால் காங்கிரஸ் வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்று அரசியல்வாதியான அண்ணாமலை நினைத்தால் தவறு இல்லை. அதை அத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இவருடைய விமர்சனத்தினுடைய முனுசாமி கேபி விமர்சனம் பின்னணி என்ன என்பது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய கேள்வி. அது என்ன பின்னணி? தாங்கள் பாஜகவை விட்டு விலகி வந்து விட்டோம், அதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதுதான் அந்த பின்னணி. அதில் ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்ல நான் விழைகிறேன். ஒன்று, இனிமேல் அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், வெகு தூரம் வந்து விட்டார்கள். அவர் கிறிஸ்துவர்கள் மத்தியிலே முஸ்லிம்கள் மத்தியிலே போய் பேசி திரு இபிஎஸ் அவர்கள் அதற்கு ஒரு கட்சி ஏற்றுக்கொண்டு அதை கண்டு திமுக கொஞ்சம் பயந்து சர்ச் ஒர்க்கர்களுக்கெல்லாம் ஒரு நலவாரியம் அமைக்கிறேன் என்று கூட அறிக்கை விட்டு அந்த அளவுக்கு வந்துவிட்ட பின்னால் அவர்கள் தனியே போனது நியாயம். தனியே போனதிலே இன்னொரு 2-3 நன்மைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போது நான் இங்கே உட்கார்ந்து, நீங்கள் இல்லை, சகோதரர் கார்த்திக் இருந்தார், நான் சொன்னேன், தேர்தலுக்குள் அவர்களுக்கு திரு ஓபிஎஸ்க்கு சின்னம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. எனவே எந்த விதமான முன்னேற்றமும் அவர் திரு ஓபிஎஸ்க்கு ஏற்படாது. சரி, அவர்கள் அல்லது டிடிவி கிட்டத்தட்ட சொல்லிவிட்டார்கள், பிஜேபியோடு நிற்கப் போவதாக சொல்லிவிட்டார்கள். ஒன்று சுயேட்சை சின்னம், இல்லை தாமரை சின்னம். அதன் பிறகு அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் சொல்லிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. திருமதி சசிகலாவுக்கும் பொதுச் செயலாளர் இல்லை என்று ஆகிவிட்டது. ஒரே ஒரு கேள்விதான் எழுது. நீங்க 2 பேர் பேசுவதும், திரு அண்ணாமலை பேசினதும், அதற்கு கேபி முனுசாமியினுடைய பதில், ரெண்டுமே தேர்தலை ஒட்டிய தேர்தல் கணக்கு அப்படிங்கிறீங்க. அல்ல, அது தேர்தல். சரி, திரு அண்ணாமலை தேர்தல். இது தாங்கள் ஏன் மோடியை விட்டு அல்லது பாஜகவை விட்டு விலக நேரிட்டது என்பதற்கான ஒரு விளக்கம். இல்ல, அப்படியே பார்த்தாலும் நீங்க சொன்ன மாதிரி திரு எம்ஜிஆரை விமர்சித்திருந்து அப்படி ஒப்பிட்டிருந்து அதற்கு உடனடியாக திரு கேபி முனுசாமி எதிர்வினை ஆற்றியிருந்தா அதுல சரின்னு சொல்லலாம், லாஜிக் இருக்கு. ஆனா காமராஜர் குறித்து ஒப்பீடு வந்த உடனேயே இவர் நீங்க ஒப்பிடக்கூடாது, அது தவறு, அங்க மோடி அவர்கள் குஜராத்தோடு சுருங்கி விட்டார், நீங்க அவர் இந்தியா முழுமைக்குமான தலைவர் அப்படின்னு யாரோடவும் ஒப்பிடக்கூடாதுங்கிறாரு. அண்ணாமலை காமராஜரை ஒப்பிடுவதன் மூலம் காங்கிரஸ் வாக்குகளை கவர நினைக்கிறார். நான் சொன்னேன், அதைத்தான் தடுக்கிறார் கேபி முனுசாமி. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் காலத்தில் ஒரு எம்ஜிஆர், காஞ்சி பெரியவர், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு ட்ரேட்மார்க் பிராண்ட் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வது இயல்பு. அதைத்தான் நீ காமராஜரோடு உங்கள் கட்சியை மோடியை ஏதாவது ஒப்பிட்டு கிப்பிட்டு அவர் ஓட்டு கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணாதே. அதுதான் அவர் சொல்லுகிற விருப்பம். சரி, ஓகே, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திருப்பிரியன், இது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசக்கூடிய ஒரு பேச்சா உரையா இருக்கு அப்படின்னா, இங்க தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. சமீபத்தில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எந்த விதமான தீர்மானங்களோ, அதை தொடர்ந்த எஸ்டிபிஐ மாநாடுல பேசும்போதோ எந்த விதமான வெளிப்படையான எதிர்ப்புகள் பேச்சுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா திரு கேபி முனுசாமி மூலமாக இந்த எதிர்ப்பு குரல் வெளிவந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காமராஜர் ஒப்பீடு இது புதுசு கிடையாது. 2 பேருக்குள்ள இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பேசுறது 2019 தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இதே கேபி முனுசாமி பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு, அன்வர் ராஜா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2021 தேர்தலில் கூட்டணி சேர்ந்தாங்க.
ஆனால் இந்த பேச்செல்லாம் வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு இடைஞ்சலான விஷயம் கிடையாது. இது இல்ல நம்ம அந்த எலெக்ஷன் இது பேசலாம். அந்த ஒப்பீடு முதல்ல சரியானதா? அதற்கு ரெண்டு பேருடைய அந்த காமராஜர் உரையாடல் இல்லை, காமராஜரோட வழி வேற. ஆக்சுவலாக அவரோட தத்துவார்த்த ரீதியில் அவர் அணுகின விஷயம் வேற. அவர் காந்தியோட வாரிசு. காங்கிரஸோடைய கொள்கை என்னவோ அதில் ஃபாலோ பண்ணி அவர் வந்தார். அவர் சுதந்திர போராட்ட தியாகி, ஜெயிலுக்கெல்லாம் போனார். இவர் வந்து மோடியோடைய அந்த ஹிஸ்ட்ரி வேறு. அவர் இந்துத்துவ ஐடியாலஜி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி அதில் அவர் வர்றார். அவர் ஆக்சுவலாக இன்றைக்கி மோடி வந்து பெரிய தலைவராக இருக்கார், நல்ல செல்வாக்கு இருக்குது இந்தியாவில், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதில் வந்து எந்த விதமான டிஸ்பியூட்டும் நான் பார்க்கல. அவர் எமர்ஜி ஆஸ் அ பிக் லீடர், அதில் நான் வந்து எந்த விதமான குறையும் காணால் இறந்து போன ஒரு தலைவரோட ஒப்பிடுவது வந்து பல்வேறு நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த ஒப்பீடுகள் வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க. இப்போ 2019 தேர்தலில் எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க பாஜக கேண்டிடேட்ஸ். பல இடங்களில் ஓட்டு கேட்டாங்க எம்ஜிஆர் படத்தை போட்டு. மோடி படத்தை கூட போடல, எம்ஜிஆர் படத்தை வச்சு ஓட்டு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு வரிந்து கொண்டு அவங்களை எடுத்துக்கொண்டு ஓட்டு கேட்கறது வந்து இயல்பாக பண்ணுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதை பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இல்லை, மறுபடியும் அவர் திரு ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தமிழ்நாடோடு யார் கனெக்ட் ஆவாங்களோ கூட்டணியில் இருக்கிறாங்க. தமிழ்நாடோடு கனெக்ட் ஆகக்கூடிய தலைவர்களினுடைய படங்களையோ பேச்சுக்களையோ பயன்படுத்துறது அல்லது ஒப்பிடுறது அப்படிங்கிறது எந்த வகையில் தவறு அப்படிங்கிற மாதிரி தானே ஒப்பிடலாம் சார். அவங்க ஒப்பிடுறது அவங்களுடைய அரசியல், ஒப்பிடுவது பாஜகவுடைய அரசியல். காமராஜருடைய வாரிசுகள் இப்போ ஒரு சார் மாதிரி எல்லாம் இருக்காங்க, காமராஜர் பக்தர்கள். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க காமராஜரோட கொள்கைகளில், காமராஜருடைய அந்த வழிகாட்டிகள், அவருடைய வழித்தடத்தில் நடக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர்களை கவருவதற்கான ஒரு விஷயமா வந்து அவங்க கையாளலாம், பாஜக கையாளலாம். அதில் வந்து எந்த விதமான தவறையும் நான் காணலை. பட் அதை எந்த அளவுக்கு மக்கள் புரிந்து கொண்டு காமராஜர் வேற, மோடி வேற, காமராஜரோட ஐடியாலஜி வேற, மோடியோட ஐடியாலஜி வேற, காமராஜர் எதுக்காக நின்னார், மோடி எதுக்காக நின்னார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? காமராஜர் இருந்தால் இடபிள்யூஎஸ் கொடுத்துருப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்பேன் நான். கொடுத்துருப்பாரா இல்லையான்னு ஒரு ஏன்னா முதல் வகுப்பாரி ஆர்டர் வந்தபோது, அந்த முதல் சட்ட திருத்தம் வந்தபோது அதுக்கு பின்னாடி நேரு கிட்ட ஒர்க் பண்ணவர் வந்து காமராஜர் தான். ஆக்சுவலாக பெரியார் அதை எடுத்தார் கையில். பட் காமராஜர் நேருகிட்ட போய் ஒர்க் பண்ணார். இப்போ வந்து இடபிள்யூஎஸ்க்கு காமராஜர் ஒத்துப்பாரா? இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதனால் மோடியோட நீங்கள் இறந்து போன ஒரு தலைவரை மோடியோட நீங்கள் ஒப்பிடும்போது பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கேபிஎம் எதிர்வினை அப்படிங்கிறது அது இயல்பான ஒரு விஷயம். கேபியோட எந்த அரசியல்வாதியுடனும் ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது சார். கேபிஎம் வந்து நான் சொன்ன மாதிரி 2019 இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்காரு. பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பாஜகவுக்கு எதிராக பேசுறதுனாலேயே வந்து இந்த விஷயங்களை வந்து பாஜக வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. காமராஜரோட ஒரு ஒப்பீடுன்றது வந்து சரியான ஒரு ஒப்பீடு கிடையாது. ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான ஐடியாலஜி கொண்ட தலைவர்கள். காமராஜர் வந்து எல்லாரும் படிக்கணும்னு பார்த்தார். எல்லா பசங்களும் படிக்காதவங்க வீட்டிலேருந்து படிக்கணும்னு பார்த்தார். இன்றைக்கி வந்து விஸ்வகர்மான ஒரு ஸ்கீமில் நீ குலத்தொழிலில் பண்ண வேண்டிய லெவலுக்கு மோடி கொண்டு வந்திருக்காரு நம்மளை. நீங்கள் கார்பெண்டர் பையனுக்கு கொடுக்குறேன், ரூபா கொடுக்குறேன், கார்பெண்டர் தொழிலே செய்ய, நீங்கள் காப்பர் ஸ்மித்தா, நீ காப்பர் ஸ்மித்தே செய்ய அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திட்டம் விஸ்வகர்மா திட்டம்ன்றது கிட்டத்தட்ட குலத்தொழிலில் செய்கிற ஒரு விஷயம் தான். காமராஜர் அதை எதிர்த்தார் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து காமராஜர் 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் எத்தனை பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்கீங்க? நீங்களே பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் உருவாக்கினவர். ஹி வாஸ் அ கிங் மேக்கர். நீங்கள் கிங் மேக்கரா? நீங்கள் கிங்காக இருக்கீங்க. உங்கள் கிங் மேக்கருக்கான வாய்ப்பு உங்களை கிங்காக உருவாக்கினது ஆர்எஸ்எஸ். ஸோ அதோட ஐடியாலஜியும் காங்கிரஸோட ஐடியாலஜியும் வெவ்வேறு. அதே சமயம் எமர்ஜென்சியை வந்து கடுமையாக எதிர்த்தார் காமராஜர். மோடியும் கடுமையாக எமர்ஜென்சியை எதிர்த்தார். அதில் சில ஒற்றுமைகளை நான் பார்க்குறேன். பட் ஆனால் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து ஒரு ஓட்டுக்காக நீங்கள் வந்து காமராஜரை வந்து கொண்டு வந்து மோடியோட நீங்கள் லிங்க் பண்ணீங்கன்னா அது ரெண்டுமே சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நமது பார்வையை எடுத்துக்கிறேன்.